எக்ஸ்கியூஸ் மீ. சாரி கார்த்தி. புடிங்க. குட் மார்னிங். இது பூவி. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்ன தேடிட்டு இருந்த? சவுந்தரம் அவங்க அம்மா அவன் கண்ணு முன்னாடியே இறந்துட்டாங்க. இந்த செடி கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். ஆக்சிடென்ட்டுக்கு முன்னால நல்லா பேசியிருப்பல. ஹலோ 198 சொல்லுங்க. ஹலோ அட்ரஸ் சொல்லுங்க. ஹலோ கேக்குதா? ஹலோ சார் லைன்ல இருக்கீங்களா? ஹலோ ஹலோ கேக்குதா? ஹலோ பக்கத்துல யாராவது வந்து ஃபோன் கொடுங்க. ஹலோ ஏன் சவுந்தர் ரோட கிராஸ் பண்ண? நீ மட்டும் என் கூட இருந்திருந்தா எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்காதுல்ல. அன்னைக்கு அம்மா மட்டும் அவன் கூட வராமல் இருந்திருந்தா இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பாங்கல்ல. ஏன்டா உன் சுயநலத்துக்காக அம்மாவை கொன்ன? இப்போ எல்லாமே உன்னால் தான் ஆச்சு. என் நிலைமைக்கு நீ தான் காரணம். நீ இப்படி இருக்கிறதுக்கு நீ தான்டா காரணம். இப்படி எல்லாத்தையும் கொன்னுட்டு நீ மட்டும் என்னடா பண்ண போற? அம்மா உன்னால தான்டா இறந்தாங்க. ஏன்டா சவுந்தர் இப்படி பண்ண? சொல்றா, சொல்லு. ஏன் சவுந்தர் இப்படி பண்ண? உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமாவே இல்லையா? இப்படி எல்லாரையும் கொண்டுட்டு நீ ஒரு தனியா எப்படி வாழ போற? உன் பிரச்சனைக்கு நீ தான் காரணம். நீ தான் காரணம். நீதான் நீதான் நீதான். ஏன் உன்னை நீ எவ்வளவு கஷ்டப்படுத்திக்கிற? அம்மானால உன்னை இப்படி பார்க்க முடியலடா தங்கம். நீ சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் அம்மா உன்னை பார்க்க வருவேன். அம்மா உன் கூட தாண்டா இருக்கேன். என்ன உன்னால பார்க்க முடியாத தூரத்துல இருக்கேன்.
ஆனா உன்னால என்ன உணர முடியும். அம்மா அம்மா கனவுல வந்தாங்க. எனக்கு பேச்சு வந்துருச்சு. நீ என் வாய்ஸ் கேட்கணும்னு ஆசைப்பட்டல, இப்ப என்னால பேச முடியுது. ஆனா அதை கேட்க நீ வரணும். நீ வருவ, எனக்கு தெரியும். அம்மா கூட இருக்கும்போது நான் அவங்களோட கோயிலுக்கு போயிருக்கேன். அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நான் போனதே இல்லை. இன்னைக்கு உனக்காக நான் கோயிலுக்கு போனேன். நடந்ததுன்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? அது ஒரு ஆக்சிடென்ட். அதில் உன் தப்பு ஒன்றும் இல்லை. இதுக்கு மேலேயும் நீ ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் உன்னை பார்க்கவும் வரமாட்டேன், உன்கிட்ட பேசவும் மாட்டேன். நீ சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் அம்மா உன்னை பார்க்க வருவேன். ஹலோ. ஹலோ. எங்கடா இருக்க? பீச்சில் தான் இருக்கேன். அப்படியே திரும்பி பாரு. ஆ ப்ரோ, அவங்க உங்கள் லவ்வரா ப்ரோ?
இல்லை ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. எதுக்கு ப்ரோ? இல்லை, அவங்கள நான் லவ் பண்ணலான்னு இருக்கேன். அதிகமாக உங்கள் 2 பேரையும் பீச்சில் தான் பார்க்குறேன். ஓ, அதான் அவங்கள லவ் பண்ணுறீங்களோன்னு கேட்டேன். இல்லை ப்ரோ, நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆ, ஓகே ஓகே. உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்லையே? எனக்கு என்ன ப்ரோ பிரச்சனை? அவகிட்ட வந்து பேசுங்க, பிடிச்சிருந்தா லவ் பண்ணுங்க. இதில் எனக்கு என்ன கஷ்டம்? ப்ரோ, ஒரு செகண்ட் ப்ரோ. சொல்லுங்கள் ப்ரோ. இல்லை ப்ரோ, நாங்கள் லவர்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்கள நீங்கள் வாடி போடின்லாம் கூப்பிடாதீங்க ப்ரோ. ஓ, ஏன்னா நீங்கள் அப்படி கூப்பிடுறது எனக்கு கடுப்பாக இருக்கு. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஹலோ, ஒரு நிமிஷம் ப்ரோ. சொல்லுங்கள் ப்ரோ. அவள் என்ன மூடில் இருப்பான்னு தெரில. என்னது? அவங்க என்ன மூடில் இருப்பாங்கன்னு தெரில. நான் போய் பேசுகிறேன். நான் சிக்னல் கொடுக்கும்போது வாங்க. சூப்பர் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ம், இந்த ஹெல்ப்பை நான் மறக்கவே மாட்டேன் ப்ரோ. வரேன் ப்ரோ. பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. உனக்கு இருக்குடி. என்னடா கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன்னு சொன்னேன், கழுத்தில் ருத்ராட்சம் போட்டிருக்க. ஹேய், இது அம்மா போட்டு விட்டதுடி. எனக்கு உங்கள் அம்மாவை பார்க்கணுமே. ம், ம். எனக்கும் இப்படி ஒரு அம்மா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. அம்மா மட்டும் இல்லை, அண்ணன், தம்பி, அப்பா, அக்கான்னு எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்கு என்ன, இனிமே கிடப்பாங்கல்ல. இனிமேட்டு எப்படி கிடப்பாங்க? நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ, கண்டிப்பாக கிடப்பாங்க. நான் இப்படியே தான் இருக்க போகிறேன். இப்படி என்ன பீச்லேயே வா. என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சும் நீ இப்படி கிண்டல் பண்ணுறியா? போதும், நான் கிளம்புறேன். ஏய் ஏய் நில்லு ஷெரின், நில்லு. இப்போ எதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணுற? ஓவர் ரியாக்டா? ஹலோ ஷெரின், நான் உங்களை ரொம்ப நாளாக சின்சியராக லவ் பண்ணுறேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? சாரி பிரதர், நாங்கள் 2 பேரும் ஆல்ரெடி கமிட்டட். கமிட்டடா? ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்களே ப்ரோ. ப்ரோ, அவள் போய் சொல்கிறா ப்ரோ. என்னங்க இதெல்லாம்? ஏய், அதான் கமிட்டட்னு சொல்கிறேன்ல, மூடிட்டு போ. தாயே, ஆளை விடு. காது கேட்காத பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கலான்னு வந்தா இவ்வளோ வாயாடுற? உன் சாவகாசமே வேணாம் போ. சாரி. ச்சே, ஏய் நில்லு, ஏன் போற? போடா. இங்கே பாரு, பொண்ணுன்னா 4 பேர் வந்து ப்ரப்போஸ் பண்ண தான் செய்வாங்க. உனக்கு பிடிக்கலன்னா நோ சொல்ல வேண்டியதானே. இதில் என்ன இருக்கு? ம். ஏய், ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? உன்னை வச்சுக்கிட்டு. நான்லாம் ஒரு பையன்கிட்ட பேசுறதே அதிசயம். நம்ம பேசி 1 வருஷம் ஆச்சுல. ஷாக்கிங்கா இருக்கு. ஆமாம், நீ பெரிய உலக அழகி. எனக்கு நான் அழகுதான், நீ மூடு. அதனால சொல்லடா, எனக்கு ஒருத்தவங்கிட்ட பேசுறதுனாலே பயம். ஒருத்தவங்கிட்ட புதுசா பேசி பழகி புரிஞ்சுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அப்போ என் கூட மட்டும் எப்படி பேசி பழகுன? அப்பதான் உனக்கு பேசவே வராதே. அதனால இருக்கலாம். பாய். ம். குட் மார்னிங் மேம். ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சிருச்சு மேம். நாளைக்கு சப்மிட் பண்ணிடுறேன். வரேன்.